வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் ரைஸ். அதாவது நான் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். ஸோ அது ரெண்டு சேர்த்து போட போறேன். அதுக்கப்புறம் சோயா வந்து எப்பயும் போல வெந்நீரில் போட்டு புழிஞ்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்து நம்ம சிம்பிளாக ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன வதக்கி அரைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நம்ம எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் வந்து வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ பச்சை மிளகா காரம் ஒரு 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக இந்த கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இது கூடவே வந்து இஞ்சி, பூண்டு, இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு, பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி. கொஞ்சம் வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம திருப்பி வந்து எண்ணெயில கொஞ்சம் வதக்க தான் போறோம். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதுலேயே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை தான் போட போகிறோம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் இருந்தாலும் சரி, அடிகனமான கடாய் இருந்தாலும் சரி, எதில் பண்ணாலுமே வந்து ரொம்ப நல்லா வரும். பாருங்க, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும் எண்ணெயிலே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி. இது கூடவே வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கலாம். பாருங்க, வதக்கினதை அரைச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூடவே வந்து இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். நாம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ரைஸ்லாம் பண்ணும்போது வந்து ஸ்பெஷல் தனியா பொடி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ஸ்பெஷல் தனியா பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுடைய மில் ஹவுஸில் கிடைக்கிறது. அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். அதில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு தனியா பொடி. இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். நம்ம உப்பை சேர்த்துட்டு காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் கேரட்டும் அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து சோயாவும் சேர்த்துட்றேன். நான் வந்து இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு இதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, நூல்கோல், பீன்ஸு என்ன காய் இருக்கோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சோண்டு புதினா இலையும் போட்டுருவோம் மிச்சம் இருக்கிறது. இப்போ அடுத்தது வந்து பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமாக தனியாக பாஸ்மதி அரிசி மட்டும் வடித்து எடுத்துக்கிறதுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடுவேன். இப்போ இதில் நம்ம தக்காளிலாம் போட்டுருக்கிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் நீங்கள் எந்த அரிசி வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு மிக்ஸி. ஆமாம், அரிசி உடையாமல் கலருங்க. இதுதான் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்தேன். ஸோ 1.5 கப்பு தண்ணி விட போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து அந்த தண்ணி அலம்பி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டோமா? இப்போ 1 கப்பு தண்ணி. இப்போ இதில் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுது. சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து வேப்பம்பூ வறுத்து எடுத்துக்கலாம். இழுப்ப கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். வேப்பம்பூ வறுத்துக்கலாம். வேப்பம்பூ வறுத்தாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ சாதம் ரெடி ஆகிட்டான்னு பார்த்துடலாம். இப்படி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா ரெடி ஆகிடுது. நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பாத்திரமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குமா,
அதனால் நீங்கள் வந்து நெய் என்னென்னலாம் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுறேன். அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறம் திறந்து பார்க்கலாம் நம்ம. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், அந்த ஹீட்டே போதும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இதுக்கு வந்து இந்த காய் தான் போடணும்னு இல்லை, என்ன காய் உங்ககிட்ட இருக்கோ, பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்து போடலாம். பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு என்ன இருக்கோ அதை சேர்த்து பண்ணலாம். ஸோ இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா சிப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான இந்த மாதிரி காம்பினேஷன், இந்த மாதிரி அரைச்செல்லாம் விட்டு நீங்கள் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், தயிர் பச்சடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.